ஆனந்த வணக்கம் அன்பர்களே. குருஜி, கவனமே எங்களால் இருக்க முடியறதில்ல. என் குழந்தைக்கும் அப்படித்தான் இருக்கு, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. இந்த கேள்வி எனக்கும் என்னோட பிள்ளைக்கும் சேர்ந்து அப்படின்னு சகோதரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. கேள்வி என்ன? கவனக்குவிப்பு வரணும். ஒரு மனநிலையை ஒரு இடத்துல குவிச்சு ஒரு வேலையை செய்ய முடியல. அது சமையலாக இருந்தாலும் சரி, டிவி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, கோலம் போடுறதாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லித்தரதாக இருந்தாலும் சரி, என்னால் முழுதாக கவனமாக இருக்க முடியல. என்ன பண்ணலாம்? அதற்குரிய ஆசனத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்லித்தர இருக்கேன். அந்த ஆசனம் என்ன தெரியுங்களா? மரம் மாதிரி நில்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன மரக்கட்டையா, மரம் மாதிரி அப்படியே நிக்கிறையே, ஏதாவது நகர்ந்து செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நகர்ந்து செயல்படுறதுக்கு முன்னாடி நிலையா ஒரு விஷயத்தை பிடிக்கணும்ல, நிலையா நிக்கணும்ல. அதற்குரிய ஒரு ஆசனத்தை நமது பதஞ்சலி ஐயாவும் திருமூலர் ஐயாவும் நமக்காக கொடுத்திருக்காங்க. அந்த ஆசனத்தின் பேர் vrikshasana. அதாவது விருட்சம்னா மரம். மரத்தை போல நாமும் நிற்பது. அவ்வாறு நிற்பதின் மூலமாக நமக்கு கவனக்குவிப்பு வரும். இந்த அதீதமான கவனக்குவிப்பு நம்மளோட உடலிலும் மனதிலும் செயலிலும் பெருசா சப்போர்ட் ஆக்கி தரும். ஸோ அந்த vrikshasana தான் இப்போ நான் உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்றேன். நான் இதை செய்யாம இருக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கொடுக்குறோம், கவனம் இல்லாம கொடுக்க கூடாது அல்லவா? அதனாலதான். ஸோ நீங்களும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்ன செய்யலாம்? சிம்பிளா உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பாதம் இங்க இருக்கு, இன்னொரு பாதம். ஒரு பாதத்தை இப்படி வச்சுட்டு இப்படி வைங்க. இதுதான் vrikshasana. இதுல எத்தனை நொடிகளோ நிமிடங்களோ உங்களால் இருக்க முடியுமோ இருங்க. அதிகமான நேரம் இருக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அதிகமாக உங்களை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள முடியும். ஆம், உடலை ஒருநிலைப்படுத்தினால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். மனதை ஒருநிலைப்படுத்தினால் உங்கள் செயலை ஒருநிலைப்படுத்த முடியும். செயலை ஒருநிலைப்படுத்தினால் வெற்றி நமதே. இது ஒரு செயல். அதே மாதிரி ஆப்போசிட் செயல். இப்படி ஒவ்வொரு நிமிடம் அல்லது உங்களால் முடிந்த நிமிடங்கள் நீங்க இந்த vrikshasana இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக முதுகுத்தண்டு நேராக இருக்கும், உங்களோட பாடி ஸ்ட்ரெச்சஸ் நல்லா இருக்கும், உங்களோட நடையே நடக்கிற விதமே மாறும். ஸோ இதைய நீங்க இன்னைக்கு செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு அற்புதமான பாசிட்டிவான சேஞ்சஸை நீங்க பார்க்க முடியும். பயன்படுத்தி வளம் பெறுங்க. வேற ஏதாவது கேள்விகள் மன ரீதியா, ஆரோக்கிய ரீதியா, வாழ்வியல் ரீதியா இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளை காலை 7 மணிக்கு இன்னும் ஒரு அற்புதமான விஷயத்தோட உங்களை நம்மளோட சேனல்ல சந்திக்கிறேன். மறக்காம இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.